படம் வந்து ஸ்டார்ட்டிங்கில ஒரு சீக்வென்ஸில ஓப்பன் ஆகுது. ஓப்பனே கொஞ்ச நேரத்துக்கு தனுஷே காணோம். என்னடா தனுஷே நம்மளுக்கே தெரியும். இப்போ ஒரு தனுஷோட நார்மலான தமிழ் ஃபிலிமா இருந்தா, ஓப்பனிங் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வந்துருவாரு. ஒரு ஸ்லோ மோஷன்ல மாரி அப்படின்னு வருவாரு. இல்லையா வேலையில்லா பட்டதாரி எவ்வளோ படங்கள பார்த்துருப்போம். முதல் 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு சண்டையில ஒரு கிளாஸ் தெரிச்சு ஒரு நெருப்பு பறந்து அப்படியே தனுஷோட ஒரு இன்ட்ரோ இருக்கும் இல்லையா? ரொம்ப காமா ஆட்டான ஒரு இன்ட்ரோ இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாம முதல்ல ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தனுஷே காணோம். கோயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆள்ற அரசாங்கத்தையே தூக்கி அடிச்சிட்டு புது அரசாங்கத்தை உருவாக்குற பவர்ஃபுல்லான விஷயம். தனுஷெல்லாம் 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வராரு. ஏன்னா, முதல்ல இருந்து நாகார்ஜுனாவோட போர்ஷன்ஸ் ஓட ஆரம்பிக்குது. அப்ப கதை முதல் ஹாஃப்ல இருந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு கடற்கரையில ஆரம்பிக்கிற சீனு, படம் விறுவிறுப்பா அப்படியே ஆரம்பிச்சுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா எப்படி வராரு, இந்த மாரியான ஒரு விஷயத்த அடுத்தடுத்து உள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவர கொண்டு போயிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா, அடுத்து தனுஷ் வராரு. தனுஷ வச்சு ஒரு சீன் மேக் ஓவர் போகுது. அவங்கள வச்சு ஒரு டீம் மேக் ஓவர் போகுது. அந்த பணம் செட்டில்மென்ட் விறுவிறுப்பா போகக்கூடிய ஒரு ஹாஃபா இருக்கு. ராஷ்மிகாலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டுக்கு முன்னாடி தான் வராங்க. அந்த இன்டர்வலோட ப்ரீ இன்டர்வலுக்கு தான் அவங்கலாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவரையும் நம்ம ஹீரோயினே தேடல. அதுவரையும் பாட்டும் கிடையாது. பின்னாடி போற மியூசிக்கா இருக்கட்டும், அதுல வைக்கிற சீன்ஸா இருக்கட்டும், கேமரா வைக்கிறது எல்லாமே படத்துல அப்படியே நம்மள ஃபர்ஸ்ட் ஹாஃப் கட்டி போட்டுட்டே இருக்கு. ஆஹா! சேகர் கமலா பயங்கரமா குடுக்க ஆரம்பிச்சுட்டாருப்பா. அதான் நம்ம டிஎன்னா கான்ஃபிடென்ட்டா பேசின ஒர்த் அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டே இருக்கு.